முருகன் படைப்புத் தொழிலை நிறுத்தவில்லை. தானே பிரம்மாவின் வேலையை செய்ய ஆரம்பித்தார் என்று சில புராணங்கள் கூறுகின்றன. இது ஆணவம் கொண்ட ஒருவரின் இடத்தை ஞானம் உள்ள எவரும் நிரப்ப முடியும் என்பதை காட்டுகிறது. உதாரணமாக, ஒரு நிறுவனத்தில் திறமையில்லாத ஒரு தலைவர் இருந்தால் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதே நேரத்தில் திறமையான ஒருவர் அந்த இடத்திற்கு வரும்போது முன்னேற்றம் ஏற்படும். அதுபோல பிரம்மனின் அறியாமையால் ஸ்தம்பித்திருந்த படைப்புத் தொழிலை முருகன் தன் ஞானத்தால் சரி செய்தார். சிவபெருமான் முருகனிடம் பிரம்மனை விடுவிக்கச் சொன்னபோது முருகன் பணிவுடன் தன் செயலுக்கான காரணத்தை விளக்கினார். தந்தையே, நான் பிரம்மனை தண்டிக்கவில்லை, அவருக்கு உண்மையான ஞானத்தை உணர்த்தவே இவ்வாறு செய்தேன் என்றார். இது ஒரு குருவானவர் தன் சீடனுக்கு அறிவுறுத்தும் முறையை போன்றது. சில சமயங்களில் கடுமையான நடவடிக்கைகள் மூலம் கூட சரியான பாதையை காட்ட வேண்டியிருக்கும். சுவாமிமலையில் முருகன் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்யும் காட்சி தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உறவை மட்டுமல்ல, குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான ஞான உறவையும் காட்டுகிறது. இங்கே சிவன் ஈஸ்வரன் என்ற நிலையில்